வணக்கம். திருவருட்பாவில் 6ஆம் திருமுறையில் வள்ளலார் அவர்கள் இயற்றிய ஒரு பாடலை நாம் இன்று சிந்திப்போம். நம்ம இந்திய தேசத்துல எத்தனையோ விதமான வழிபாட்டு முறைகள் இருக்கு. பூஜைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எவ்வளவோ இருக்கு இல்லையா? கணக்கே கிடையாது. இந்த நாளில் இந்த இறைவனை கும்பிடணும், இந்த இறைவனுக்கு இப்படித்தான் பூஜை பண்ணணும், இதைத்தான் படைக்கணும், இந்த இலையை வச்சு கும்பிடணும், எவ்வளவோ இருக்குங்க. அது கணக்கே கிடையாது. இது எல்லாமே எனக்கு தெரியும். எந்தெந்த நாளில் எந்தெந்த இறைவனை எப்படி எப்படி கும்பிடணும், எந்தெந்த விரத முறைகள் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இறைவன் மேலே அன்பு இல்லை. இது எல்லாமே ஏதோ ஒரு எனக்கு ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு சுயநலத்துக்காக, ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த வேண்டுதலுக்கான பலன் கிடைக்கும். ஆனால் இறைவன் கிடைக்க மாட்டார். இதெல்லாமே எனக்கு தெரியாதுப்பா. இது எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி வணங்கணும்னு தெரியாது, என்ன முறை என்னன்னு எனக்கு தெரியாது, என்ன சாஸ்திரம் என்ன சம்பிரதாயம் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் இறைவன் மேலே நான் ரொம்ப அன்பாக இருக்கிறேன். இறைவன் தான் எனக்கு எல்லாம். என் தாயா தந்தையா எனக்கு எல்லா உறவாகவும் இறைவன் தான் இருக்கான். எனக்கு எல்லாம் அவர் தான். அவரின்றி நான் இல்லை. இந்த நிலையில் அன்பு காட்டுனா போதுங்க. இதுதான் ரகசியம். இறைவனை பிடிக்கக்கூடிய ரகசியம் ஒன்னே ஒன்று தான். அன்பாக இருந்தால் போதும். இறைவன் மீது அன்பா இருக்கணும். இறைவனாகிய எல்லாத்தின் மீதும் அன்பா இருக்கணும். ஒன்று தாங்க ரகசியம். இது ஒன்று பிடிங்கல. இது ஒன்று மட்டும் தெரிஞ்சிட்டா போதுங்க, நமக்கு எல்லாமே கிடைக்கும். பாரதியாருடைய ஒரு அற்புதமான பாடல். அதில் பாடலில் சில வரிகள் வரும், அப்படியே மெய் மறந்துடலாம். அப்பா இப்படி யாருப்பா சொல்லியிருப்பா அப்படின்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். காவி துணி வேண்டாம், கற்றை சடை வேண்டாம், பாவித்தல் ஒன்றே போதுமடா பரமநிலை ஏதுவதற்கு. எதுவுமே வேண்டாம்ப்பா. அந்த வெளி தோற்றம், நான் இப்படி நான் அப்படி, நீ எதுவுமே காமிச்சிக்க வேண்டாம். நம் மனசுக்குள்ள அந்த பாவம் இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். அது என்ன பாவம்? என் இறைவன் தான் எனக்கு எல்லாம். நான் அழுதா என் கண்ணீரை துடைப்பார். நான் சந்தோஷப்பட்டா என் கூடவே இருந்து சந்தோஷப்படுவார். எப்பவும் என் கூட தான் இருப்பார். என் ஃப்ரெண்டு அவர், எங்கள் அப்பா அவர், எங்கள் அம்மா அவர். என்னை எப்பவும் பார்த்துக்குவார். எனக்கு எந்த கஷ்டமும் வரவிட மாட்டார். எந்த கஷ்டம் வந்தாலும் என் கூடவே இருப்பார். எப்பவும் என் மேலே அன்பாக இருப்பார். இந்த பாவம் இருக்கு இல்லையா, அவர் என் கூடவே இருக்கிறாரு, எனக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பாவம் ஒன்று போதும் நீங்கள் பரமநிலை ஏதுவதற்கு அப்படின்னு சொல்கிறாரு. சாஸ்திரங்கள் வேண்டாம், சதுர்மழைகள் இல்லையடா, உள்ளம் தொட்டு நின்றால் போதுமடா அப்படின்னு சொல்லுவார். உள்ளம் தொட்டு நின்றா போதும். இறைவனை மனசுக்குள்ளே நிறைச்சிட்டா போதுங்க. இது ஒன்று போதும். இது எல்லாம் இறைவன் பார்த்துக்குவார். நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் அன்பு காமிச்சிட்டா போதுங்க. இறைவனை நிறைச்சிட்டா போதும். நமக்குள்ள இறைவன் முழுமையாக நிறைந்து விட்டான் என்றால் நம் மனதிற்குள் அது போதும். மீதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். இன்னும் வள்ளலார் அவருடைய உபதேசத்தில் சொல்லுவார், காடுகளிலும் மலைகளிலும் முளைகளிலும் குகைகளிலும் எத்தனையோ வருஷ காலமாக தவம் இருந்து ஒரு உஷ்ணத்தை, இந்த சித்தர்கள் மகான்கள் இது போல் இருக்கிற தவம் செஞ்சு ஒரு உஷ்ணத்தை அடைவார்கள். ஆனால் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, இறைவனையே நினச்சிக்கிட்டு அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டு அவர் மேலே அன்பாக எப்பவும் இறை சிந்தனையோட எல்லார்கிட்டையும் இறைவனையே பார்க்குறோம் இல்லையா, இது ஒன்று இருந்தால் போதும்
அப்போ நமக்குள்ள சுத்த உஷ்ணம் நமக்குள்ள பெருகி நமக்குள்ள மாயையாகிய திரைகள் விலகி நம்ம இறைவனை பார்க்க முடியும், நமக்குள்ளே இறைநிலையை அடைய முடியும் அப்படின்னு வள்ளலார் சொல்லுவார். இதை விட சிறப்பு எதுவுமே கிடையாதுங்க. இதை விட சத்தியமான உண்மை கிடையாது. அன்பு இருந்தா போதுங்க. அன்பு தாங்க. ஐயோ, இது சொன்னா நம்ப மாட்டாங்க. ஏதோ ஒரு எலுமிச்சை பழம் கொடுக்குறாங்க, இல்லை என்னமோ ஒன்று மந்திரிச்சு கொடுக்குறாங்க, அது பின்னாடியே போகிறாங்க. அன்பு தாங்க, அது ஒன்று தான் வேணும், அன்பு காட்டினா போதுங்க அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாங்களே. சரி, நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிவிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. அதாவது அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை, சாதாரண மலையாது, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அண்ட கோடிகள் எங்கும் நிற்க மறந்த நிறைந்த அந்த மலை நம்ம அன்பு காட்டினா நம்ம அன்பாகிய பிடியில அடைஞ்சுக்குமா. என்ன அழகு பாருங்க. இதை விட ஒரு ஆனந்தம் என்ன இருக்கு இந்த உலகத்துல? அதாவது இறைவன் எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க இல்லையா, அந்த உலகத்தில் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கருணை? அன்பு தாங்க காரணம். அன்பு ஒன்று கொடுத்துட்டா போதுங்க. நம்ம என்ன தவம் செஞ்சோம், நம்ம என்ன அந்த காலத்துலாம் எவ்வளோ தவம் செஞ்சோம், எவ்வளவோ பூஜை பண்ணோம், விரதம் பண்ணோம், என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்துலலாம் அதற்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஆனால் அப்புறம் ஏன் என் மேலே இவ்வளோ கருணை? இத்தனை கோடி பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் இல்லாத ஒரு அடையாத ஒரு நிலை, உன்னை அடியவராக நான் இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? அன்பு தாங்க. இது ஒரு கட்டத்தில் நம்ம அன்பு காட்டியிருப்போம். நம்ம அந்த சுயநலம் இல்லாத தன்னலம் இல்லாத அந்த அன்பை இறைவன் மேலே கொடுத்துட்ருப்போம். அது எது தெரியாமல் கூட கொடுத்துட்ருப்போன்னு வைக்கல. நீ எனக்கு அந்த அன்பை கொடுத்துட்டல, அந்த கொஞ்சம் கொடுத்துட்டல, அந்த கொஞ்சமாக அதுக்காக நான் வருவேன். கருணைங்க, இறைவன் கருணை. அன்பெனும் குடில் புகும் அரசே. அது இந்த உலகத்தில் எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கு இல்லையா? அப்போது இந்த அண்ட கோடிகள் எவ்வளோ பொக்கிஷம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரரான அந்த பெரிய 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 பணக்காரரு நம்ம அன்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குடிசையில் அமர்ந்துருவாராம். அது அவருக்கு என்னங்க தலையெழுத்து? பிட்டுக்கு மண் சுமந்து பாண்டிய மன்னனால பிறம்படியப்படணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்து? ஆயர்பாடியில் கண்ணனா மாடு மேய்ச்சி கஷ்டப்படணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்து? இயேசுவா சிலுவையில் அறையப்பட்டு கஷ்டப்படணும்னு அவருக்கு என்ன தலையெழுத்து? நமக்காகத்தானே. நம்ம மேல அவ்வளோ கருணை இறைவனுக்கு. எப்படியாவது என் குழந்தைகளை நான் மீட்டெடுக்கணும், எப்படியாவது என் குழந்தைகளுக்கு நான் நன்மை செய்யணும், எப்படியாவது என் குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு யுகமா தானே இறங்கி மக்களுக்கு கருணை செய்து கொண்டிருக்கிறார். அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்கு உட்படும் பரம்பொருளே. அந்த பெரிய 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 பரபிரம்மம் நம்ம அன்பெனும் வலையில சிக்கிக்குமா.
என்ன அழகு பாருங்க. இவ்வளோ பெரிய அண்ட கோடிகளுக்கும் சொந்தக்காரு. அவர்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட இல்லாத, அதாவது ஒரு பாடல் ஒன்று இருக்கும். என்னால் ஆவதொன்று உனக்கு இல்லை எனினும் என் தாய் உன்னால் வாழ்கின்றேன் எனக்கு உண்மை உரைத்தருளே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா. என்னால் உனக்கு ஆகிறது ஏதாவது இருக்கா? என்னால் உனக்கு ஏதாவது செய்ய முடியுமா? எல்லாத்துக்குமே கர்த்தாவே நீ தான்ப்பா. எல்லாத்தையும் நீ தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற. நான் ஒன்றுமே கிடையாது. என்னை இயக்கிட்டு இருக்கிறதே நீ தான். எனக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறதும் நீ தான். எனக்கு எல்லாமே நீ தானே. என்னால் உனக்கு ஏதாவது ஆகுதா? இருந்தாலும் எனக்காக நான்லாம் உனக்கு ஒரு அன்பு காட்டினா அதெல்லாம் உனக்கு ஈடாகுமா? உன் பேரன்புக்கு ஏதாவது ஈடாகுமா? ஆனால் நான் காட்டுற சின்ன அன்புக்கு வந்து வலையில சிக்கிக்கிறியே. எவ்வளோ கருணப்பாணி, எவ்வளோ கருணப்பாணி. அடுத்து அன்பெனும் கரத்தமர் அமுதே அப்படின்னா நம்ம என்ன இறைவனை எங்கெங்கேயோ என்னென்னமோ வெளியில தான் தேடுறோம். எங்கெங்கேயோ காடில் மலையில் எங்கே கோயில் இருந்தாலும் போயிட்டு வருவோம். எங்கே இருந்தாலும் என் இறைவனை நான் பார்க்கணும் அப்படின்னு போயிட்டு வருவோம். இறைவா அப்படின்னா மேலே தான் பார்ப்போம், எல்லாம் மேலே இருக்கோம் பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இறைவன் எங்கேயோ இல்லை, கரத்தமர் அமுதே உங்கள் கையில் தான்பா இருக்கிறாரு. உங்கள் கையில் தான் இருக்கிறாரு. அவர் எங்கேயோலாம் இல்லை, கூடவே இருக்கிறாரு. அன்பெனும் கரத்தமர் அமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிவிடும் கடலே. சாதாரண கடலா? கருணை கடல்பா. இறைவா, நான் சின்ன விஷம்தான், சின்ன விஷம் நான். ஆனால் நீ யார்? மிகப்பெரிய கடல், கடலுலேயும் மிகப்பெரிய கருணை கடல். இந்த சின்ன விஷம் வந்து உனக்குள்ளே கலக்கிறதால உன்னுடைய கடல் விஷமாயிடுமா என்ன? உன்னுடைய அவ்வளோ பெரிய கடல் விஷமாயிடுமா என்ன? ஆகாது இல்லையா? அது இருந்த இடம் தெரியாமல் போயிடும் இல்லையா? அதுபோல் நானும் உனக்குள்ளே வந்து கலந்துட்டா என்னுடைய குறைகள் இருக்காது. நானும் அந்த விஷத்தில் கலந்த கடலில் எப்படி அது கடல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இல்லையா? அதுபோல் உனக்குள்ளே கலந்த இந்த விஷமும் உன்னுடையவளாக கருணையாகத்தான் மாறிடுவேன். அதனால என்னையும் உனக்குள்ள கலந்து விடு இறைவா. அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே. நம்ம உயிருக்குள்ள ஒளிரக்கூடிய அறிவாக இருப்பவனே. அதாவது அறிவுனா இன்டெலிஜென்ஸ் கிடையாது. நம்ம ஒரு நெருப்பில் கை வைக்கிறோன்னா ஐயோ சுடுதே, அந்த உணர்வு வருது இல்லையா? அந்த உணர்வாக நமக்குள் இருப்பவனே அப்படின்னு அர்த்தம். இப்போது சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது இந்த பொருளை நான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனு மூளைக்கு போய் அதுக்கப்புறம் அது அலர்ட் கொடுத்து அது செய்கிறோம் இல்லையா? இது போல் நடக்குது இல்லையா? ஆனால் நம்ம தோலுக்கு ஏதாவது அடிப்படும் போதோ இல்லை ஏதாவது சூடுபடும் போதோ அது அந்த இன்ஃபர்மேஷன் மூளைக்கு போகாது. நம்ம தண்டுவடத்திலே அதுக்கு அலர்ட் வச்சுருக்காராம். ஏன் அப்படின்னா அது மூளைக்கு போய் நீ வர்றதுக்குள்ளே கையை சுட்டுடும். நீ அதுக்குள்ளே தண்டுவடத்திலே இன்ஃபர்மேஷன் வச்சோன்னா உடனே அது கை எடுத்துக்கும். என்ன கருணை பாருங்க இறைவனுக்கு. ஒவ்வொன்றுமே கருணை தான், ஒவ்வொன்றுமே. அப்பேற்பட்ட அறிவு அவன். அன்பெனும் மனுவுள் அமைந்த பேரொளியே. அதாவது பெரிதினும் பெரிதானவர், சிறிதினும் சிறிதானவர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் பெருசு 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 எவ்வளோ பெருசு இருக்கு. இந்த உலகத்திலே பெருசாக என்ன இருக்குது? இந்த அண்டத்திலே பெருசு என்ன இருக்குது? இந்த மொத்த பிரபஞ்சத்திலே என்ன பெருசு இருக்குது? அதுவும் அவர் தான். இந்த மொத்த பிரபஞ்சத்திலே இந்த உலகத்திலே ஒரு சின்ன 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 குட்டியாக என்ன இருக்கோ அதுவும் என் இறைவன் தான். சின்னதுல இந்த உலகத்திலே சின்னதுன்னா அணுதான் சின்னது. அந்த சின்னதுல கூட பேரொளியாக அமைந்திருக்கிறார். ஏன்? நமக்காக
நமக்காக உயிர்களுடைய நன்மைக்காக அவரை தாழ்த்திக்கிட்டு அவரை குறைச்சிக்கிட்டு அந்த அணுவில் அமர்ந்திருக்கிறார். அன்புருவாம் பரசிவமே, அன்பே உருவாக்கிய சிவமே. சிவன் கிடையாது, சிவம் அப்படின்னா எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்த இறைவன் அப்படின்னு அர்த்தம். இறைவன் அன்பானவர் அப்படி கிடையாது, அன்பே தான் இறைவன். அவருக்குன்னு ஒரு உருவமோ இல்லை இதுவோ எதுவுமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு பர்டிகுலராக இப்படித்தான் இறைவன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இறைவன் அன்பானவர், கருணையானவர். அவருடைய உருவமே அவ்வளோதான். முழுக்க அன்பாலும் கருணையாலும் நிறைந்தவர். எங்கெல்லாம் அன்பு இருக்கோ அங்கெல்லாம் இருப்பாரு. அன்புருவாம் பரசிவமே, வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.